நம்மளோடு கூட கர்த்தர் இடைபடுவதாக. எடுத்துக்கொள்வோம். மீகா 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை படிக்கலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். என்னை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். நகர பணிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயால் ஓடுகிற 16,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதல் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? எங்கள் மகா பரிசுத்த தேவனே, இதோ நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்கும் வேளையில வந்திருக்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் எங்க மத்தியிலே பேசினப்பா. நாங்கள் பரிசுத்தம் அடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள அப்பா வருகையிலே நாங்கள் மறுரூபப்படுவதற்கு வேண்டிய தீர்வு படத்தின் வார்த்தைகளை கர்த்தரே எங்களுக்கு தாரும். நீர் பேசுங்கப்பா. உங்களோட வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கடந்து போகட்டும். உங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே உங்களோட வார்த்தைகளை சுத்திகரித்து உங்களோட பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து நாங்கள் மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் நாங்கள் மாற்றுங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என்னத்தை கொண்டு நான் கர்த்தரோட சன்னதியில வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன் என்று இங்கே இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இங்கே அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்துல நான் என்னதான் செய்யணும், கர்த்தருக்கு இன்னும் நான் என்ன காரியத்தை செய்யணும், இன்னும் நான் என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி அநேக நம் கர்த்தரிடத்துல சொல்லுகிறவர்கள் இருக்கிறோம். என்னத்தை பண்றது? இவ்வளோ காரியங்களை நான் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், இன்னும் நான் என்ன செய்யறது, இன்னும் என்ன பண்ண முடியும், இன்னும் நான் என்னதான் செய்யறது? தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேச போகிற வார்த்தைகளை நாம் தேவனிடத்திலிருந்து நாம் பெறப்போகிறோம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதிக்கு வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன். தகன பணிகளை கொண்டும் ஒரு வயது கண்டு குட்டிகளை கொண்டும் அவர் சன்னதியில வர வேண்டுமோ? நான் கர்த்தரிடத்துல வரும்போது இந்த காரியங்களை நான் எடுத்து கடந்து வர வேண்டுமோ? அவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கலடினா, இந்த ஜீவன் தேவன் நம்மளுக்கு தரல அப்படின்னா இந்த வார்த்தை நம்ம வாயில வருமா? இந்த வார்த்தை வருமா? அவருடைய ஜீவனும் அவருடைய படத்திலும் வாழ்கிறேன்னா கர்த்தரிடத்துல அவருக்கு நன்மை செய்வதில் அவருக்கு பிரியமாய் வாழ்வதில் நாம் கணக்கு பார்க்கிற மனுஷர்களாய் நாம் வாழ்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாடு தேவனுடைய பரிசுத்த நாளாய் இருக்கிறது. இந்த தேவனுடைய பரிசுத்த நாளை தேவனுக்கென்று கொடுக்க முடியாம நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, இதெல்லாம் முக்கியம் தானே, இதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் முக்கியம்தான். ஆனா எல்லாத்துக்கும் மேல தேவன் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேல தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை இல்லைன்னா ஒரு நொடி பொழுது முடிஞ்சது. அவங்க இடத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன். கடந்த வாரத்துல என்னால முடியல, ஏன் எவ்வளவு பெரிய பலவீனங்கள் மேற்கொண்டது. ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் நம்மள ஜீவனை முடிச்சுட்டாருன்னா நீங்க நாம முன்னாடி நின்றுருக்கோனா? இந்த கிருபை இல்லைன்னா என்னால ஒன்றுமே செய்ய முடியாது.
அவருடைய கிருபை இல்லைன்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தருக்கு நாம் என்ன செய்தாலும், எவ்வளோ நன்றிகளை செலுத்தினாலும், எவ்வளோ காரியங்களை நாம் தேவனுக்கென்று கொடுத்தாலும் அதை தேவனுடைய நன்மைக்கு ஈடு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் செய்த நன்மைகளுக்கு நான் எதை கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது. கேட்கிற பாருங்க, 7ஆம் வசனம் படிக்குமா? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 16,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? இப்படி பண்ணா ஆண்டவர் பிரியமாய் இருப்பாரா? என் அக்கிரமத்தை போக்க, என் அக்கிரமத்தை போக்க, என் முதற் பேரானவனையும், என் முதற் பேரானவனையும், என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க, என் ஆத்துமா பாவத்தை போக்க, என் கர்ப்ப கனியையும், என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? இவன் கேட்டுட்டான். ஆனா தேவனாகிய கர்த்தர் தன் ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காய் பலிகொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னத்தை கொடுக்க முடியும்? என் அக்கிரமத்தை போக்குறதுக்கு, நான் பண்ண பாவத்தை நீக்குவதற்கு என் முதல் பேரான குழந்தையை நான் பலி கொடுக்க வேண்டுமோ? அப்படிதான் பண்ணினா அவரு சந்தோஷப்படுவாரோ? எத்தனை பேரு இப்படி ஆன வார்த்தைகளை நாம் தேவனிடத்துல பேசுகிறவர்களாக இருக்கிறோம். அவர் கொடுக்கிற ஜீவன், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற தயவு, அவர் கொடுக்கிறது எல்லாம் அவர் தருகிறவராக இருக்கிறார். அதுல இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு இவர்களுக்கு என்ன பண்ணுது? கர்த்தரை துதிப்பதற்கும், கர்த்தரை பாடுவதற்கும், கர்த்தரை கனப்படுத்துவதற்கும், அவருடைய ஆலயத்துல வந்து அவரை தொழுது கொள்வதற்கும் என்ன பண்றாங்க? கணக்கு பார்க்கிறாங்க. என் முதல் பிள்ளையை நான் பலி செலுத்தணுமா? அப்பதான் அவரு திருப்தி ஆவாரா? அது சொல்லதான் முடியும், செய்ய முடியாது. ஆனா என் தேவன் ஆகிய கர்த்தர் தன் ஒரே குமாரனை நமக்காக ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பெரிய கிருபை இல்லையா? கிருபை பெற்ற ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை அவர்கள் படிக்கலாம். ஆமோஸ் போய் துரோகம் பண்ணுங்கள், கில்காலுக்கும் போய் துரோகத்தை பெருக பண்ணி காலைதோறும் உங்கள் பலிகளையும் 3ஆம் வருஷத்திலே உங்கள் தசமபாகங்களையும் செலுத்தி புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோடு தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூடி தெளிவுபடுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று, இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வது உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்றாரு? தேவன் சொல்லுகிற வார்த்தை திரும்ப படிக்கணுமா? புளித்த மாவுள்ள 4:4 பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள். எங்க போக சொல்றாரு? பெத்தேல்னா என்ன? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டுக்கு போங்க. அங்க போய் என்ன பண்ணுங்க? துரோகம் பண்ணுங்க. கில்காலுக்கு போங்க. துரோகத்தை பெருக பண்ணி அங்க போய் துரோகத்தை பெருக பண்ணுங்க. கில்கால் என்ன? அதுவும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம். அங்கேயும் போங்க. அங்க என்ன பண்ணுங்க? துரோகத்தை பெருக பண்ணுங்க. பெருக பண்ணுங்கன்றார். காலைதோறும் உங்கள் பலிகளையும் 3ஆம் வருஷத்திலே உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோட என்ன மாவோட? புளித்த மாவோட. தேவனுடைய பண்டிகையின் போது என்ன இருக்கக்கூடாது? புளித்த மாவு இருக்கக்கூடாது. பஸ்கா பண்டிகையில என்ன பண்ணணும்? புளித்த மாவு வரக்கூடாது. தேவ பிள்ளைகளே, இங்கே தேவன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படாதவர்களாய் இப்படிப்பட்ட துரோகங்களை செய்து தேவனுடைய பெத்தேலிலும் கில்காலிலும் போய் அவர்கள்
இன்னும் பெரிய துரோகங்களை செய்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் பெரிய துரோகங்களை செய்கிறார்கள். தேவனுக்கு பயப்படுற பயம் அவருடைய இருதயத்திலே இல்லை. இது தேவனுடைய ஆலயம், இது பரிசுத்த ஆலயம், இங்கே தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நான் இங்கே துணிகரமான துரோக பேச்சுகள் என்னிடத்துல இருக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. துணிகரமான துரோக பேச்சுகள், துணிகரமான துரோகங்கள் நாம் செய்துவிடக் கூடாது. ஆனாலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இப்படிப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து துரோகம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கேளு படிங்கம்மா. மாவுடைய ஸ்தோத்திர பலிகளோடு தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று, இதுதான் உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். என் அன்பு தேவச்சனமே, கர்த்தர் நம்ம இடத்துல என்ன, கர்த்தர் நம்ம இடத்துல பிரியமா இருக்கிறார். அவர் என்னதான் நம்ம இடத்துல வேண்டும்? அவருக்கு வேண்டியது என்னன்னா, அவர் பிள்ளைகளோடு அவர் வாசம் பண்ணணும், அவர் பிள்ளைகளோடு அவர் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். யார் அவருடைய பிள்ளைகள்? நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஜனம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் ஆகியிருக்கிறோம். அவர் நம்மளோட வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா வாசம் பண்ணுவதற்கு இவர்கள் எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும்? பரிசுத்தம் நிறைந்தவர்களாயும் உண்மை உள்ளவர்களாயும் நீதிபரர்களாயும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆனா இவர்கள் செய்வதோ பயங்கரமான காரியங்கள் செய்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை ஒரு துணிகரம் இல்லையா? எவ்வளோ பெரிய கடவுள் நம்மளுடைய தேவனா இருக்கிறார். ஆனா இந்த தேவனிடத்துல இந்த ஜனங்கள் எத்தனை துணிகரமான பாவங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார். அதனாலதான் இந்த மாதிரியான தேவ வார்த்தைகள் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பேசுகிறார். ஹல்லேலூயா. இங்கே பெத்தேல் என்று சொன்னா தேவனுடைய வீடு என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப பெத்தேல்ல போய் இவர்கள் என்ன பண்றாங்களா? துரோகம் பண்றாங்க. துரோகம் அவங்க வீட்டுல இல்ல, அவங்களுடைய இடங்களில் அல்ல, பெத்தேலில போய் தேவன் வாசப்படுகிற இடம் என்று தெரிந்தும் அங்கே அவர்கள் துரோகப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆபிரகாம் முதல் யாக்கோபு வர இந்த பெத்தேலில்தான் தேவனை வழிபட்டு கொண்டு வந்தார். ஆபிரகாம் முதல் யாக்கோபு வர இந்த இடத்தை பரிசுத்தமாய் தேவன் ஆசாரிக்கிறதற்கென்று பயன்படுத்தப்பட்டதான தேவனுடைய இடம். இந்த இடத்துல தான் யாக்கோபு படுத்திருந்து தேவன் அந்த இடத்துல ஏணிகள்னால தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் கண்ட தரிசனம் உள்ள இடம். யாக்கோபு தன்னுடைய தம்பி அண்ணனை விட்டு குடும்பத்தை விட்டு புறப்பட்டு போறாரு. புறப்பட்டு போன இடத்துல ஒரு கல் எடுத்து வச்சு படுத்துட்டாரு. ரொம்ப டயர்டா படுத்துட்டாரு. படுத்த இடத்துல தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். அந்த இடம் தான் அந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சொல்லும். அங்க தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் காணப்பட்டதான அந்த இடத்துல துணிகரமாக இந்த ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், துரோகம் செய்கிறார்கள், தேவையில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காதவைகள், பிடித்த மாவோட போய் அவர்கள் என்ன பண்றாங்க? சோத்திர பலிகளை செலுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கும் அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க இப்படியான ஜனங்களாய்தான் இருக்கிறார்கள். அநேக தேவன் இடத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றதான பக்தி பயம் அல்லாத தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறாங்க. துணிகரமாய் தேவனுடைய ஆலயத்திலிருந்து தன்னுடைய சத்தத்தை உயர்த்தவும், தங்களுக்கு விரோதமான தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யவும், சண்டை
இயேசுமாய் இன்றைக்கு அநேகர் தேவனுடைய ஆலயத்தில் காணப்படுகிறார்கள். ஒரு சில சபைகள்லாம் பார்த்தோன்னா ஊழியக்காரரை என்ன பண்றாங்க, எடுத்து போட்டு அடிச்சிடுறாங்க. சில சபைகளில் ஊழியக்காரரையே அடிக்கிறாங்க. திருப்பிள்ளையில நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டிய நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் இருக்கணுமே ஒழிய புளித்த மாவோடு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது, துரோகம் செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஜனங்களாய் நாம் இருப்போமே என்று சொன்னால் அதை கர்த்தர் அருவருக்கிறார். அப்படிப்பட்டதான தேவனுடைய ஜனமாய் நாம் இருப்போம்னா தேவனுடைய வருகையின் போது நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? அவருடைய வருகையை நாடல நாம் கர்த்தருடைய வருகைக்கு என்று காத்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி நம்ம காத்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருந்து நாம் தேவனுடைய ஆலயத்திலே நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படி கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்காமல், நம்மளை சுத்திகரிக்கும்படி தேவனிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்காம நாம் துணிகரமான பாவத்தையும் துணிகரமான துரோகங்களையும் நாம் செய்து கொண்டே இருக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் தேவன் எப்படி நம்மளை மறுரூபப்படுத்துவார்? தேவனுடைய வருகையிலே நாம் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட முடியும்? என் அன்பு தேவசனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சபம் என்று சொன்னால் ஒரு பக்தி பயம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பயம் உண்டாகணும். இந்த இடம் முன்னாடி இந்த யாக்கோபு வந்து படுகிறதுக்கு முன்னாடி வரையும் அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? லூசு. என்ன பேரு? லூசு. ஆனா யாக்கோபு அங்க வந்து படுத்தாரு. தேவன் அந்த மகனுக்கு ஏனியில தேவதூதர்கள் ஏறுவது இறங்குவது காமிச்சாங்க. அந்த இடத்துடைய பேர் என்ன மாறினது? பெத்தேலாய் மாறினது. லூசுக்கு இந்த இடத்தை தேவன் பெத்தேலாய் மாற்றினார். நம்மளோட வாழ்க்கையும் கர்த்தர் அப்படிதான் மாற்றுவார். நம்ம வாழ்க்கை வேறு. ஆனா இயேசு கிறிஸ்துவில வந்ததுக்கு அப்புறம் லூசாகி இருந்த நம்மள தேவன் பெத்தேலாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயே தேவனுடைய ஆலயம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ உங்களுடைய ஆலயமாகிய இருதயத்திலே தேவன் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவன் மிகுந்த சந்தோஷப்படுவாரு. நாம் ஏறெடுக்கிற துதிபலிகளை, நாம் ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகளை, நாம் ஏறெடுக்கிற காணிக்கைகளை தேவன் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனுஷன் பெத்தேல போய் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல, அவர்களுடைய சுயத்தை குறித்ததான காரியங்களையும் அவர்கள் பாவத்தை குறித்ததான காரியங்களையும் அவர்கள் யோசித்து செயல்பட்டார்கள். ஆகையினாலதான் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட வார்த்தையை தேவன் அவர்கள் மத்தியிலே பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களுக்கு துரோகம் பண்றது பிடிக்கல, நீங்க அநியாயம் பண்றது பிடிக்கல, நீங்க புளித்த மாவோட ஸ்தோத்திர பலி செலுத்துறவர்கள் ஆச்சு, நீங்க இப்படிதான மனுஷர்களா இருந்தீங்க, ஒரு செலுத்துங்கன்றார். அது எப்படி தேவன் அங்கீகரிப்பார்? அப்படிப்பட்ட துதி ஸ்தோத்திர பலிகளை தேவன் நம்மளுக்கு எப்படி அங்கீகரிப்பார்? நம்முடைய சுயம், நம்முடைய பாவம் நீக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், அவரை ஆராதித்தனா என் வாழ்க்கை பரிசுத்தமாகும். ஹல்லேலூயா. நான் அவரை ஆராதித்தனா என் வாழ்க்கை சுத்தமாகும். வெளியில போனதும் நான் வேறு மனுஷனாய் மாறிவிடக்கூடாது. கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரிலே நிலைத்திருக்கும். நம்முடைய சுய காரியங்களை விட்டு விலகி தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படியான பிள்ளைகளாய் நாம் வாழ நாம் தேவனிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை கரம்பிடிச்சு நடத்துவோம். நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா உங்களுடைய இருதயமாகிய பெத்தேல் என்ற தேவனுடைய வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக தம்முடைய
அவருடைய சுயமான காரியங்களையே சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உங்களோட வாழ்க்கை குறித்து கவலை, உங்களோட சரீர பலத்தை குறித்து கவலை, அது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். தேவனுடைய காரியமோ இரண்டாவது தான். தேவனுடைய காரியம் இரண்டாவது இல்ல. நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுங்க, அப்பொழுது எல்லா காரியங்களையும் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுங்க, அந்த இடத்துல பெத்தேல் என்று பெயர் வைத்த அந்த இடம் தேவன் ஏறுவதும் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருக்க வேண்டும். அப்ப ஏறுவதும் இறங்குவதுமாய் இருக்க வேண்டிய இடம் நாம் எப்படிப்பட்ட இடமாய் இருக்கணும்? அது பரிசுத்த இடமாய் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்வோம் அப்படின்னா அந்த பாவங்கள் கழுவப்படும், நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய மீறுதல்கள் நம்மளை விட்டு நீக்கப்படும். அவருடைய சிந்தையுடைய மனுஷர்களாய் நம் வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அதற்கு நம்ம ஒரே ஒரு காரியம் செய்யணும். நம்முடைய சுய சிந்தைகளை விட்டு நீக்கி தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வதற்கு நம்முடைய தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததான ஒரு காரியம் எடுத்துவோம். 1 ராஜ்யங்கள் 12ஆம் அதிகாரம். 1 ராஜ்யங்கள் 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தாண்டு மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே எரேபியாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதி பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். எப்படியே இது தேவனுடைய சித்தத்தின்படியான காரியம் அல்ல. இங்க பரிசுத்த தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்துல இந்த கன்றுக்குட்டி எப்படி வருது? இந்த கன்றுக்குட்டி எப்படி வருது? தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த ஸ்தலத்துல விக்கிரக ஆராதனை உண்டாகுகிறது. அப்படி என்றால் தேவ ஜனமாகிய நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய காரியங்களின்படியாய் அவருடைய வசனத்தின்படியாய் அவருடைய நீதியின்படியாய் நாம் கர்த்தரை தொழுது கொள்வதை விட்டுவிட்டு அங்கே 2 கன்றுக்குட்டி வருது. பொண்ணு கன்றுக்குட்டி, அது பொண்ணா இருந்தா வைரமா இருந்தா அது விக்கிரகமே. ஹல்லேலூயா. அது விக்கிரகமே. நீ தேவனை ஆராதிக்கிற நாளிலே நீ தேவனை விட்டு வேற ஒரு காரியத்தை செய்வாய் என்று சொன்னால் அது விக்கிரகமே. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமே. இங்கே தேவனுடைய மனுஷர்களாய் இந்த இடத்திலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய இடம் தீட்டு உண்டானது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தேவனுக்கு விரோதமான காரியத்தை கொண்டு பண்ணி கன்றுக்குட்டிகளை கொண்டு போய் வச்சு அங்க தேவனுடைய ஆசாரியர்கள் அல்ல, அவர்களுக்கு விருப்பமான மனுஷர்கள், அவனுக்கு ஈனமான ஒரு மனுஷனை கொண்டு போய் அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்துவதற்கு கொண்டு போய் வைக்கிறாங்களாம். என்ன ஒரு துணிகரம் இல்லையா? என்ன ஒரு துணிகரம்! தேவனுடைய ஸ்தலம், தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற வீடு, அந்த இடத்துல இப்படிப்பட்ட அநியாயங்களை கர்த்தருடைய செடிகள் செய்கிறதை பார்க்கிறோம்.
அநியாயங்களை கர்த்தருடைய ஜனங்கள் செய்கிறதை பார்க்கிறோம். நாம் அப்படியான ஒரு மனுஷனாய் இருந்துவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகங்களுக்கோ தேவனுடைய வார்த்தைகளுக்கு மீறின காரியங்களோ ஒரு நாளும் செய்து விடக்கூடாது. ஒரு நாளும் செய்து விடக்கூடாது. நாம் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்கணும். நாம் தேவனுக்கு பயந்து நடுவர்களாக இருக்கணும். நாம் அப்படி தேவனுக்கு பயப்படுவதாக இருப்போம் அப்படின்னா அவருடைய நாளையும் சரி அவருடைய வேலையும் சரி ஒரு நாளும் நாம் அவமதிக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். ஒரு நாள் அவமதிக்க மாட்டோம். நம் சுயத்தின்படியான ஒரு காரியத்தையும் நாம் செய்ய மாட்டோம். நம் எண்ணுகிற எண்ணங்களின் படியான காரியங்களை நாம் செய்ய மாட்டோம். தேவன் நம்மளுக்கு அநேக சட்டத்திட்டங்களை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அந்த சட்டத்திட்டங்களின் படியாக மாத்திரமே நாம் தேவனை தொழுது கொள்கிறவர்களாய் தேவனை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் கனப்படுத்தலனா அப்படி நாம் செய்யலனா அது விக்கிர ஆராதனையா இருக்கும். அங்க பரிசுத்த குலைச்சல் உண்டாகும். அந்த இடத்துல தேவன் இவருடைய துதிபலிகளை ஏறெடுக்க மாட்டார். அங்க தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படாது. கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறார்? தேவன் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறார்? கன்று குட்டிகள் இருக்கிறது, விக்கிரகங்கள் இருக்கிறது. நீங்க அநேக மனுஷர்களை பிரியப்படுத்துகிற மனுஷர்களாக இருக்கிறோம். விக்கிர ஆராதனை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நாளிலே நாம் விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துல கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய நாளில நீங்கள் அந்த நாளை சுயமாக்கி கொள்வீர்கள் என்று சொன்னா அது விக்கிர ஆராதனையாக இருக்கும். தேவனுடைய பெத்தேல்னு சொன்னா அது தேவன் வாசப்படுகிற வீடு. அந்த இடத்துல சுயத்துக்கு இடம் இல்லை. அந்த இடத்துல ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு அங்க இடம் இல்லை. நாம் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய திட்டத்தின்படி அவருடைய சித்தத்தின்படியான காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். இங்க எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன வருது? அவருடைய சுய எண்ணங்கள், அவருடைய சுய பெருமைகள், தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு, தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு, தங்களை உயர்த்தி காமிப்பதற்கு என்று சொல்லி அவர்கள் எண்ணுவதனால இங்கே தேவன் நாமம் மகிமைப்படுவதற்கான காரியம் நடக்காம அவருடைய சிந்தைகளை உண்டாகிறவைகள் எல்லாம் செய்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஜனமாய் இருந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன ஒரு பயம் இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு நிரந்தர இடம் இருக்கணும். இந்த பெற்றே நிரந்தர இடமாய் இல்லாதபடி மாறினது. இந்த தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசப்படுகிற இடம், அது நிரந்தரமாய் நிலைத்திருக்க முடியல. காரணம் அவருடைய சுயம், அவருடைய பெருமை, அவருடைய எண்ணுகிற எண்ணங்களின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காரியத்தை செய்கிறாங்க. அதனால அங்க தேவன் நிரந்தரமாய் வாசம் செய்ய முடியாது போய்விடுகிறது. நம்முடைய இருதயம் தேவனுக்கான இருதயம். இது எப்பொழுதும் பரிசுத்தத்தோடு நம்ம காத்துக் கொள்ள வேண்டிய இருதயம். இதுல தேவன் வாசம் பண்ணும்படியான ஒரு இருதயமாய் எப்பொழுதும் காணப்படுவதற்கு தேவனிடத்திலே அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு நிரந்தர இடமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் இடத்துல செபிக்கிறது, நாளைக்கு வேற இடத்துல போய் நிற்கிறது. தேவனுக்கு பரிசுத்தமான காரியங்களை செய்வது. அப்படின்னா இந்த பெற்றேலு எப்படி தேவன் வாசப்படுகிற பெற்றேலாக இருக்க முடியும்? இந்த பெற்றேல் எப்படி தேவன் வாசப்படுகிற வீடாக இருக்க முடியும்? இது தேவனுக்கான நிலைத்திருக்க முடியாத ஒரு பெற்றேலாக இருக்குமே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிலே நிலைத்திருக்கிறதற்கு நீங்க அவரை பிரியப்படுத்துகிற காரியங்களை செயல்படுவீர்கள் என்று சொன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் நிலைத்திருக்கணுமா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் எங்களை நிலைத்திருக்கணும்னு ஆசையா இருக்கிறீங்க? கர்த்தர் நிலைத்திருப்பார். நீங்க தேவனில் நிலைத்திருங்க, அவர் உங்களுடைய நிலைத்திருப்பார்.
நீங்க தேவனிலே நிலைத்திருக்கணும்னா உங்களுடைய சுய சிந்தைகளின்படி அல்ல, தேவனுடைய திட்டத்தின்படியாகவும் தேவனுடைய பிரியத்தின்படியாகவும் நீங்க வாழ்வதற்கு உங்களை நிரந்தரமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சங்கீதம் 1 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை நடக்காதீங்க, பாவியோட வழியில நிற்காதீங்க, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதீங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் விரும்பி செய்யறாங்க. இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் போகாத, இங்க செய்யாத, அதை பார்க்காத, அந்த இடத்துல நிற்காத. ஆனா அங்கெல்லாம் போய் நிற்கிறீங்க. ஏன்? சுயம், உங்களோட ஆசை, உங்களோட பிரியம், உங்களோட மாம்ச எண்ணங்கள் அப்படியா உங்களை வழி நடத்துகிறது. அப்படி நீங்க வழி நடத்தப்படுவீங்கன்னா இந்த பெத்தேலில எப்படி கர்த்தர் நிலைத்திருக்க முடியும்? எப்படி தேவன் உங்களிலே நிலைத்திருக்க முடியும்? தேவன் பெத்தேலை தள்ளிவிட்டாரே, அப்படியா நம்மளை தள்ளிவிட்டாருன்னா நீங்க எங்க போவீங்க? நான் எங்க போவேன்? சிவப்பிள்ளையே, கர்த்தருடைய நிலைத்திருக்க வேணுமா? தேவனுக்கு பிரியமானதை செய்ய உங்களை ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த கில்கால் என்ற நாளத்தை இடத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த கில்கால் என்றால் அவர்கள் தேவனை நினைவு கூறும்படியாக அந்த யோர்தான் நதியை கடந்து அந்த புரண்டோடுகிற யோர்தான் நதியில அவர்கள் தேவனை சென்று எப்படி கடந்து போக போறோம்னு தெரியல, அங்க தேவனை வேண்டிக் கொள்கிறார்கள். கர்த்தர் அந்த செடிகளிடத்திலே சொல்லுகிறார், யோசுவாவிடத்திலே சொல்லுகிறார், நீ உன் ஆசாரியனை பட்டு போய் அந்த இடத்துல அவன் காலடி படுகிற அந்த தண்ணியில பட்டவதோ அந்த இடம் பிளக்கப்படும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்ட யோசுவா அங்கே தேவனுடைய ஆசாரியரை அனுப்புகிறார். அந்த ஆசாரியர் பெட்டியோடு எடுத்து போய் அவர்கள் கால் வைத்ததுமே அந்த நதி இரண்டாய் பிளக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் சொல்றாரு, நீங்க கடவுளீங்களா, இந்த கட்டளை கொண்டு நாங்க வச்சு அதை நினைவு கூடமாய் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். தேவன் நம்மளுக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம என்ன செய்யறோம்? மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். மறந்துவிடுறதுனாலதான் நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து விடுகிறோம். தேவன் நம்மளுக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மறந்து விடுகிறோம். பிற்காலில தேவன் செய்த அற்புதம் இந்த யோர்தான் நதியை கடந்து போக செய்தார். எல்லா ஜனங்களும் கடந்து போனாங்க. அங்க ஒரு கல்லை கொண்டு போய் வச்சாங்க. அதை நினைவிடமாய் பண்ணி இதை நீங்கள் நினைவு கூறுங்க. இது உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் இதை என்ன செய்யணும்? சொல்லி, என் தேவன் எப்படி நடத்தினாரு, என் தேவன் எவ்வளவு காரியங்களை செஞ்சாரு, இந்த யோர்தான் நதி கரண்டோடு அப்படியே கரை கொண்டு ஓடுது, நம்ம போய் கால் வச்சதுமே அந்த இரண்டாய் பிளக்க செய்தாரு. நம்ம எல்லாரும் அந்த யோர்தான் நதியை கடந்தோம். இப்படியான காரியங்களை கர்த்தர் அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கையில செய்தாரு என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் இதை நினைவு கூறும்படி சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆனா இந்த ஜனங்களோ அதை எல்லாவற்றையும் மறந்து போகிறாங்க. காரணம் என்ன? இவர்களுக்கு உலக சிநேகங்கள் உண்டாகிறது, உலகத்தின் நட்புகள் உண்டாகிறது. இந்த உலகத்தின் நட்புகளோடு அவர்கள் கடந்து வாழ 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 தேவன் செய்த அற்புதங்களை அவர்கள் மறந்து போய்விடுகிறார்கள். தேவன் செய்த அதிசயங்களை அவர்கள் மறந்து போய்விடுகிறார்கள். கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு செய்த அற்புதத்தை நீங்க ஒரு நாள் உட்கார்ந்து உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏசப்பாடத்துல வந்த நாள்ல யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில எந்த பெரிய காரியத்தை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க, நீங்க எங்க இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க, இன்னும் நீங்க எங்க போறீங்க என்பதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் தேவன் செய்த அற்புதங்களை நீங்க மறக்கவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளும் நாங்க மறக்க முடியாது. என் தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு நன்மையை நான் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார்.
அவர் நம்மளோட பாவத்தை பார்த்து நம்மளை தண்டித்தாருன்னா ஒரு நம்ம செய்கிற கிரமங்களுக்கும் பாவத்துக்கும் தேவன் நம்மளை அடிப்பாருன்னு சொன்னா ஒருவராயிலும் கர்த்தரிடத்திலே நிற்கிறதுக்கு தகுதியற்றவராயிருப்போம். நம்மளா எப்போ மறைச்சிருக்கிறோம், தானே எப்போ மறைச்சு போயிருக்கிறோம். ஆனாலும் அவருடைய இரக்கத்தின்படியும் அவருடைய அன்புபடியும் இன்னைக்கு நம்முடைய கர்த்தர் தாங்கி வழிநடத்துகிறது. எத்தனை அதிசயங்கள், எத்தனை அதிசயங்கள்! என் வாழ்க்கையில் அநேக ஆக்சிடென்ட்கள் ஆனால் அது சின்ன சின்ன காயம் தான் வரும், சின்ன சின்ன காயம் தான் வரும். பெரிய ஆபத்தில் சிக்கப்பட்டாலும் அவருடைய கரம் நம்மளை அப்படியே தூக்கி கொண்டு போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவருடைய அநாதி தீர்மானம் நிறைவேறும் என்பதற்காக, அவருடைய அநாதி தீர்மானம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் நம்மளோடு பொறுமையோடு இருக்கிறார். அவருடைய வாசனங்கள் மூலமாய், அவருடைய வார்த்தைகள் மூலமாய் நம்மளை தேவன் தேற்றுகிறார், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் பிரியப்படுகிறான பிரியத்தின் வழியிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், இந்த கீழ்காணல அவர் எல்லாவற்றையும் செய்த அற்புதங்களை எல்லாம் மறந்துட்டு அந்த இடத்தை நினைவு ஆகும்படியானார்கள். அந்த வாழ்க்கையில ஒரு நாளும் நினைவு கூறாத மனுஷர்களாய், கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைக்காதவர்களாய் நாம் ஒரு நாளும் மாறிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். சீட்டிங் தொடங்கி கீழ்கால் மட்டும், இந்த சீட்டிங் தொடங்கி கீழ்கால் மட்டுமான ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னா, இந்த சீட்டிங்கும் கீழ்கால நடந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே மோவாப் ராஜா பாலாக்கை கூட்டிட்டு வந்து என்ன பண்றாரு? மோவாப் ராஜா அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி, பாலாக்கு ராஜா பிலேயாம் தீர்க்கதரிசி கூட்டிட்டு என்ன பண்றாரு? தேவனுடைய ஜனத்தை சபிக்கிறதுக்கு சொல்றான். யார் சொல்றான்? இவன் பாலாக் என்ற ராஜா, அவன் மோவாபுடைய ராஜாவா இருக்கிறான். அவன் புறஜாதி ஜனம், அவன் தேவனுடைய ஜனங்களை பார்த்து பயப்படுறான். தேவனுடைய ஜனங்களை பார்த்து அவனுக்கு மேல பொறாமை உண்டாகிறது. இவனாலே இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். ஆகையினாலே அவன் செய்கிற காரியம் என்ன? அவன் போய் தேவனுடைய மனுஷனாகிய இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வரான். பிலேயாம் தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வந்து இவர்களை சபித்துவிடுன்னு சொல்றான். பிலேயாம் தீர்க்கதரிசி போய் நிற்கிறான். ஆனா அவன் வாயிலோ தேவன் ஆசீர்வாதத்தையே போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோட வாயில வெறும் ஆசீர்வாதத்தை தான் போடுகிறார். பாலகராஜ பயங்கர கோபம் ஆனது. நான் உன்னை அழைச்சது அவர்களை சபிக்கும்படியாக அழைத்து, நீயோ அவர்களை நீ ஆசீர்வதிக்கிறாய் என்று சொல்கிறான். அப்பா சொல்றான், ஐயா நான் போய் நிற்கிறேன், கர்த்தர் அவரோட வார்த்தையமா இடம் கொடுத்தார், நான் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் நான் ஒரு சங்கதி சொல்றேன். இந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்வார்கள் என்று சொன்னா இவர்களை தேவன் அடிப்பாரு. யார் சொல்றா சங்கதி? தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக தேவனுடைய மனுஷன் சங்கதி சொல்றான். யாருக்கு? புறஜாதி மனுஷனிடத்துல இவன் சங்கதி சொல்றான். இப்படிப்பட்ட பாவம் அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னா கர்த்தர் அவரை அடிப்பாரு. நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், அவனே செத்து போயிடும். நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், போடுற சண்டைக்கு எதுவுமே போக வேணாம். அவன் பாவம் செஞ்சு வச்சுட்டு முடிச்சுக்கல, அந்த காரியங்களை செஞ்சுடு. நீ நம்மளும் கூட அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா சங்கதி சொல்றீங்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சங்கதி பேசப்படுகிறதா?
பிள்ளையே, நீ தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. என் தேவனுடைய மனுஷர்களை சபிப்பதற்கோ தேவனுடைய பிள்ளைகளை பாவத்தில் தள்ளுவதற்கோ சங்கதிகளை பேசாதீங்க. இது தேவன் வாசப்படுகிற இடம். இதிலே பரிசுத்த தேவன் வாசப்படுகிற இடம். இது பெத்தேல், இது தேவனுடைய ஆலயம். நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நான் பேசுவேன் என்று சொன்னான். நான் தேவனுடைய விரோதமான காரியங்களை நான் செய்வேன் என்று சொன்னான். பரிசுத்த தேவன் எப்படி நம்மளே வாசம் பண்ண முடியும்? எப்படி தேவன் நம்மளே நிலைத்திருக்க முடியும்? அவர் வாசம் பண்ணினாரு. ஆனா இன்னைக்கு அவர் வாசம் பண்ணல என்பதை மாறிடக்கூடாது. அவர் வாசம் பண்ணினாரு, என்னை ஆசீர்வதித்தாரு, என்னை உயர்த்தினாரு, எனக்கு சுகம் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு தேவனிடத்துல இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை எந்த தேவ மனுஷனுக்கும் வந்துவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்? நம்முடைய தேவ ஜனங்களே பாவம் செய்தாலும் இடரை போனாலும் அவரிடத்துல கடந்து போய் அவரிடத்துல ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவர்களுக்கு நீங்க செபிக்க வேணேன். கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை தருவார். ஆனா இந்த மனுஷனை பண்ணிட்டான். அவரிடத்துல போய் உங்க சின்னத்துல அழகான பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த அழகான பெண்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு அவங்க பக்கத்துல போய் அப்படியே நிறுத்திட்டு அவங்க விபச்சாரம் பண்ணுவானுங்க. விபச்சாரம் பண்ணனா தேவன் அவர்களை அடிப்பாருன்னு சங்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். தேவப்பிள்ளைகளே, ஒரு தேவப்பிள்ளை விழுவதற்கு நீ காரணமா இருப்பியா? ஒரு தேவச்சனம் விழுவதற்கு நீ காரணமா இருப்பியா? இது பெத்தேலாச்சே, நீ தேவனுக்கான பிள்ளையாச்சே, இது தேவனுடைய வாசம் பண்ணுகிற சரீரமாச்சே, நீ தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற மனுஷனாச்சே. அப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்துட்டு கர்த்தர் நம்மளை நிலைத்திருக்க, கர்த்தர் நம்மளை நிலைத்திருக்க, கர்த்தர் நம்மளை கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்கணுமே ஒழிய சங்கதிகளை சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய பலகீனத்துல என்ன பண்ணணும்? அவர்களுக்காய் செபிக்கணும். பரிசுத்தவான்களுடைய பலகீனங்களுக்காய் நீங்கள் செபிக்கணும். அவர்களை தூற்றிவிடக் கூடாது. அவர்களுக்கு விரோதமான காரியங்களை பேசிவிடக் கூடாது. அநேக விசுவாசிகள் துணிகரமாய் செய்கிறாங்க. அநேக ஊழியக்காரர்கள் இன்னொரு ஊழியக்காரருக்கு விரோதமாய் துணிகரமாய் செய்து விடுகிறார்கள். தேவன் எப்படி வாசம் பண்ண முடியும்? பெத்தேலே, என் அன்பு தேவ ஜனமே, எப்படி கர்த்தருடைய நிலைத்திருக்க முடியும்? எப்படி நிலைத்திருக்க முடியும்? ஊழிய பாதைகளை அநேகரை நாங்கள் பார்க்கிறோம். அநேக ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். அநேக விசுவாசிகளை பார்க்கிறோம். தாங்கள் பெற்றேர் என்பதை மறந்து செயல்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாங்க, நாங்க என்னத்தை தரணும்? எல்லாத்தையும் தான் தந்து சொல்றோமே, இல்ல நான் என்ன செய்யணும்? இப்படி கேட்கிறவங்களா இருக்கிறீங்க? இப்படி கேட்கிறவங்களா இருக்கிறோமா? தேவச்சனமே, ஒரு ஜீவன் நம்மளை விட்டு ஒரு நொடி பொழுது நம்ம ஒதுங்கிடுச்சுன்னா நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? ஆனாலும் கர்த்தர் நம்மளை நினைத்திருக்க இன்றைக்கும் அவர் வார்த்தைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் வார்த்தைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறது. நீ ஒப்பு கொடுப்பேனா இந்த பெத்தேல் நிரந்தர பெத்தேலாய் இருக்கும். நீ ஒப்பு கொடுப்பேனா தேவனோடு நினைத்திருப்பார். நீ அற்புதத்தை செய்வாய், அதிசயங்களை காணப்படுவாய். அநேக காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரர் விரோதமாய் செயல்படுறாங்க. ஒரு பாலிடிக்ஸ் போல உண்டாக்குறாங்க. ஒரு சபையிலே விசுவாசிகள் பாலிடிக்ஸ் உண்டாக்குகிறாங்க, ஊழியக்காரர்கள் உண்டாக்குகிறாங்க. இது நம்ம சபையில மாத்திரம் அல்ல, எல்லா இடங்களிலும் நடக்கிறது. கர்த்தருடைய வருகை நாளில் இருக்கிறோம். அதை மாத்திரம் மறந்துடாதீங்க. ஏசப்பாவோட வருகையில் இருக்கிறோம். அவருடைய வருகை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறோம்.
அந்த மாத்திரம் மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்து அவர்கள் மிக சமீபம். அப்ப வருவடையில நம்மள கர்த்தர் நிலைத்தில்லைனா, இது பெற்றதா இல்லைனா, இது தேவன் வாசம் பண்ணுகிற இடமா இல்லைனா, எப்படி தேவனுடைய கால் சத்தம் காதுகளில் துடிக்கும், எப்படி காதுகளே கேட்கும், எப்படி தேவனிடத்திலே மறுரூபப்பட்டு கடந்து போக முடியும்? கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் வருகை போது அவங்க போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை கொண்டு அநேகருக்கு சுகம் கொடுத்தாப்பா, உங்களுடைய நாமத்தை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தோமே, பிசாசுகளை துரத்தணுமே. கர்த்தர் என்ன சொல்வார் தெரியுமா? நான் உன்னை அறியேன், நான் உன்னை அறியேன் சொல்லிட்டு வந்தீங்க. அந்த இடத்துக்கு நீங்க கடந்து வந்துட கூடாது, அந்த இடத்துல நீங்க போய் நின்ற கூடாதுன்னு சொல்லிதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க பெற்றே கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். ஒரு நாளும் நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை, பாவத்தை, அக்கிரமத்தை, அநியாயங்களை, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து தேவன் வாசப்படுகிற இடமாய் இது காணப்படக்கூடாதபடிக்கு நாம் மாறிவிடக்கூடாது. இது நிரந்தர பெற்றலாக இருக்கணும். ஹல்லேலூயா. இது நிரந்தர பெற்றலாக இருக்கணும். கர்த்தரை எப்பொழுதும் நம்மிலே வாசம் பண்ணி கொண்டே இருக்கணும். அவரிலே நம்ம எப்பொழுதும் களி கொண்டு கொண்டே இருக்கணும். அப்படி இருப்போமே என்று சொன்னா தேவனுடைய பாட சத்தம் கேட்கிற நாளிலே நாம் அனைவரும் மகிழ்ந்து கடந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆசை அதுதான். என் பிள்ளைங்க ஒருவராயும் கேட்டு போகக்கூடாது, என் பிள்ளை ஒருத்தர் கூட கேட்டு போகக்கூடாது. எல்லாரையும் கிட்ட வரணும், எல்லாரோட தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். என் அன்பு பிள்ளைங்க, என் தேவை செல்லுமே, நீங்க கர்த்தத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு தேவனத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய ராஜ்யத்திலே அவங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் நிச்சயம் நினைத்திருக்க கர்த்தரோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக நீதான் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மாத்திரம். மனுஷனே, நன்மை இன்னதென்று தேவன் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எதப்பா நான் உடத்துல கேட்டேன்னு கர்த்தர் சொல்லுவேன். அவன்கிட்ட என்ன பெருசா நான் கேட்கிறேன், நான் என்னது உன்கிட்ட கேட்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப படிக்குமா வார்த்தைய? மனுஷனே, நல்ல கவனிங்க. உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் நன்மை இன்னதென்று நீங்கள் அறிந்திருக்கும்படியா தேவன் ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவன் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நன்மை இன்னதென்று அறிந்திருக்கிற ஜனம் என் தேவனுடைய ஜனம். ஹல்லேலூயா. அப்ப நன்மையை அறிந்திருக்கிறவர்கள் நம்ம என்ன செய்யணும்? நன்மையை அறிந்திருக்கிறவர்கள் நம்ம என்ன செய்யணும்? தீமை செய்யணும். தீமை செய்யணுமா? ஏன்? நன்மையே செய்யணும். மனுஷனே, படிக்குமா? அவர் உனக்கு அறிவிச்சிருக்கிறார். யார் அறிவிச்சா? ஊழியக்காரனா? நோ, நான் இல்ல, தேவன் உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறார். ஆமே, படிக்குமா? நியாயம் செய்து. என்னவா? நியாயம் செய்து. நியாயம்னா என்னன்னு நம்ம தேவனிடத்துல கேட்கக்கூடாது. நியாயம் அப்படின்னா தேவனுடைய பார்வையிலே நீதியானவைகள். ஒரு சில எக்ஸாம்பிள சொல்றேன். நிறையான கல்லு, கள்ள தராசு. கள்ள தராசு தெரியுமா? கள்ள தராசு நம்ம வச்சோம்னா அப்படியே பயங்கர சர்வனே இருக்கும். இப்ப நிறைய போட்டா வச்சுக்கோ, பொய் நிறைய வச்சுட்டேன் போட்டு எடுத்துக்கோ. ஒரு சில இடத்துல போனா ஆம்பாங்க, அப்படியே பார்த்தா அப்படியே குடிப்பாரு, அப்படியே சாய்ஞ்சு இருக்கும்.
கல்லு மேல போயிடும். நிறைய போட்டுட்டாங்க. கள்ள தராசு, கள்ள தராசு தேவனுக்கு பிரியம் இருக்காது. நியாயம் என்னதென்று தேவன் நம்மளுக்கு அறிவித்திருக்கிறார். நீதி என்னதென்று தேவன் நம்மளுக்கு அறிவித்திருக்கிறார். தேவனுடைய நீதி உங்களிடத்துல இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் தான் செய்யணும். அதன் துன்மார்க்கன் அவன் கள்ள தராசு வச்சிருப்பான், அவன் கல்ல நரக்கல் வச்சிருப்பான், அவன் ஏமாற்றுவான், அவன் பொய் சொல்லுவான், அவன் 10 வீடோட கட்டிடுவான், உனக்கு புடிச்ச வீடா இருப்ப. ஆனாலும் நீ கவலைப்படாத, நீ தேவனுக்காய் நிலைத்திரு. காரணம் நீ பெற்றேன். ஹல்லேலூயா. நீ பெற்றேன். தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அந்த துன்மார்க்கனோட ஒன்னப்பட்டு போய் கம்பேர் பண்ணலப்பா. அவன் துன்மார்க்கன், அவன் துன்மார்க்கத்திலே வாழ்ந்து அவன் நரகத்திலே அழிய போக காத்திருக்கிறான். ஆனா நீயோ அப்படி அல்ல. நீ தேவனுக்கென்று நீதியிலே வாழ்ந்து நியாயத்தை செய்து நன்மைகளை செய்து பரலோகத்தை சுதந்திரிக்க காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படினா தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நியாயத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. படிமா என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? இரக்கத்தை ஸ்நேகிக்கணும். லவ் பண்ணுங்க. எதை? இரக்கத்தை லவ் பண்ணுங்க. ஒரு விசுவாசி கஷ்டப்படுறானா வெரி குட் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை வேதனைப்படுறாங்கன்னா வெரி குட் சொல்லக்கூடாது. தேவன் இரக்கமுடையவர், மனதுருக்கமுடையவர். ஹல்லேலூயா. அவர் இரக்கமுடையவர், மனதுருக்கமுடையவர். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம இரக்கற்றவராய் இருப்போம்னா எப்படிப்பா இது பெற்றேலாய் இருக்கும்? எப்படி இது பெற்றேலாய் இருக்கும்? பெற்றேல்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல எல்லா நீதியும், எல்லா நியாயங்களும், எல்லா இரக்கமும் அங்கே உண்டாகி இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படிமா. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தரிடத்துல கேட்டான். ஆமோஸ்ல நம்ம பார்த்தோம் வார்த்தைகளை மீக 6:7 பார்த்தோம். நான் என்னத்தை கொடுப்பேன்? இதெல்லாம் கொடுக்கணுமோ, இதெல்லாம் செய்யணுமோ? இல்ல, அவர் அதெல்லாம் கேட்கலப்பா. அவர் சொல்ற வார்த்தை மீக 6:8 இருக்குது. இறக்கமுடையவனா மனத்தாழ்மை நிறைந்த தேவனுடைய பிள்ளையா நீ கர்த்தரிடத்தில் காண்பாயின்னு சொன்னான். கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். அவள் பரலோகத்தை நீ காண்பு, அவளை ராஜ்யத்திலே காண்பு. கர்த்தரிடத்தில் நம்ம புதுசா ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் வேண்டிய காரியங்களை, நம்மளை கேட்கிற காரியத்தை, தேவன் விரும்புகிற காரியத்தை நாம் செய்வதற்கென்று கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நான் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிச்சு கர்த்தர் வாசம் பண்ணுகிற பெற்றேலாய், நிலைத்திருக்கிற பெற்றேலாய் காணப்பட என் தேவனே என்னை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் பாவத்தை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், நான் இரக்கமற்றதா இருந்த நாட்களை மன்னியும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். நான் துன்மார்க்கர்களோடு என்னுடைய ஆண்டவரே சோதரம், துன்மார்க்கர்களோடு என்னுடைய நட்புகளை வைத்து அவர்களோட நாங்க ஆண்டவரே கம்பேர் பண்ணுகிறவர்களாக இல்லாம நாங்க பரிசுத்த தேவனுடைய நாமத்துக்கு என்று வாழ தேவன் எங்களுக்கு திரும்ப செய்யணும். இவ்வளவு நேரமாய் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி சொல்றோம். தொடர்ந்து எங்களை நடத்தினோம். உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்த பாதைகளில் நடத்துங்க, விசுவாசிகளை பரிசுத்த பாதைகளிலே நடத்துங்க, ஊழியக்காரர்களை பரிசுத்த பாதைகளிலே நடத்துங்கப்பா. நீ வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆளுகமாய் அவர்களை வாழ உதவி செய்வதாக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நேரமாய் உங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி.
தொடர்ந்து எங்களை கரம் பிடிச்சு நடந்துச்சு. எல்லா துணிகர மகிமையாவும் வந்து செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் அருமையான பிதாவே. ஆமென். 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானம் நம்மளோடு கூட கேட்ட ஒன்றுதான் தேவனுடைய வார்த்தையின் வழியா கர்த்ததாமே நம்மளோடு இருந்து நிரந்தர பெற்றேனால் நம் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்து வழி நடத்துவாராக. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோடுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.